ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு ஈஸி அண்ட் சிம்பிளாக டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. அவள் வச்சு செய்யக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். உப்பு புளிப்பு காரம்லாம் கச்சிதமாக சேர்த்து அருமையான சுவையான டொமேட்டோ போகா தக்காளி அவல் உப்புமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம அவளை ஊற வச்சு பக்குவமாக ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 200 கிராம் அளவுக்கு அவள் எடுத்திருக்கிறேன். நான் இங்கே எடுத்திருக்கிறது லேஸ் அவல், அதாவது தின் அவல். இது சீக்கிரமாக டக்குன்னு ஊறிடும். கெட்டி அவள் எடுத்தால் அது ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு நம்ம குக் பண்ணலாம். இங்கே நான் எடுத்திருக்கிறது லேஸ் அவல். இந்த தின் வெரைட்டி சீக்கிரமாக ஊறி சாஃப்டாயிரும். ஸோ இதை ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டெல்லாம் வடித்தோம்னா நம்ம தாளிக்கும் போது குழஞ்சிரும். ஸோ இங்கே ஒரு வடித்தட்டில் இந்த அவல் சேர்த்தாச்சு. இந்த அவல் மேலே நல்ல 1 லிட்டர் தண்ணி போல் ஊற்றி விடுறேன். இதில் என்ன ஆகும்னா, இந்த தண்ணி எல்லாம் கீழே ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன், அதில் வடிஞ்சு போயிடும். பட் அவள் மொத்தமாக நனைஞ்சிருக்கும், அப்படியே வெட்டாயிருக்கும். இது ஒரு 5-10 நிமிஷம் விடும்போது நல்லா ஊறி சாஃப்டாயிரும். அதுக்கப்புறம் நம்ம தாளித்து உப்புமா பண்ணிக்கலாம். ஸோ அது இருக்கட்டுங்க. அடுத்தது இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சாச்சு. இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இந்த கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டுருவோம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு இஞ்சி சேர்த்துருவோம். இந்த இஞ்சி மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு 3 பச்சை மிளகாயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இந்த இஞ்சி பச்சை மிளகாலாம் நல்லா வறுபடட்டும். இப்போ இதில் ஒரு 7-8 முந்திரி பருப்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இந்த முந்திரி பருப்பு கடலையெல்லாம் இந்த அவள் தாளிக்கும் போது சேர்த்தா அது சாப்பிட்றப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்லா அந்த நட்டி ஃப்ளேவரோட அந்த க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. பொடியான இருக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி, இங்கே ஃப்ரெஷ் பீஸை கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். ஃப்ரோசன் பீஸ்னால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் பீஸுங்கும் போது கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு சேர்த்து அதுக்கப்புறம் வதக்கி நம்ம உப்புமா பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த பட்டாணி சேர்த்து நம்ம போக அந்த அவல் உப்புமா தாளிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பட்டாணி ஹெல்தியும் கூடங்க, நல்லது. இந்த மாதிரி அவல் உப்புமாலாம் தாளிக்கும் போது சேர்க்கிறது. இப்போ சீசனும் கூடங்க, ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு பெரிய தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிறேன். நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தும் வதக்கலாங்க. பட் அரைச்சி சேர்க்கும் போது குயிக்காக வதங்கிடும். இந்த தக்காளி அவல் உப்புமா நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இந்த ரெட் கலரும் கிடைக்கும். ஸோ அதுக்கு வேண்டி நம்ம அரைச்சி சேர்க்குறோம். நல்லா வதக்கி விடணும். ஏன்னா இங்கே தக்காளியை நம்ம பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்குறோம். ஸோ நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சுருளை வதக்கி விடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துடலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. அவள் உப்புமாக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் குயிக்காக டக்குன்னு வதங்கிடும் தக்காளி. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய் பொடியில் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட்டு நல்லா கலர் கொடுக்கும். அதுக்கு வேண்டி சேர்க்குறோம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறோம். ஸோ உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல். நல்லா வதக்கிடுவோம். பாருங்கள், நல்ல சுருளை வதக்கியாச்சு. அந்த கலரும் கொஞ்சம் திக்கானது தெரியுது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அவல் சேர்த்துக்கலாம். அவல் பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. நம்ம தண்ணி அப்படியே தெளித்து விட்டு வச்சுருந்தோம். நல்ல ஒரு 7-8 நிமிஷத்துக்கு மேலே ஊறினதில் அவல் பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு, உதிரி உதிரியாகவும் இருக்குது. இப்போ அவள் சமைக்கிறக்கும் சாப்பிட்றக்கும் ரெடி. இப்போ இங்கே தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த சாஃப்டாக ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கிற அவள் கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். நல்ல ஒரு குயிக் மிக்ஸ் கொடுத்துருவோம். ஈவனாக நல்ல குயிக்காக மிக்ஸ் ஆகட்டும்.
இப்போ இதோட வாசனையும் அந்த கலரும் பார்க்கும்போது நல்ல ஒரு தக்காளி சாதம் தாளிக்கிற ஃபீல் இருக்குங்க. டேஸ்ட்டும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவள் நல்ல சுருக்குன்னு சூடாகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து கலந்துக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஃபைனலி கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன டேங்கி டேஸ்ட்டு, அந்த புளிப்பு சுவை இந்த அவல் உப்புமாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே எலுமிச்சை சாறு சேர்த்தாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டு கலந்து விட்டு நல்ல சுட சுட பரிமாறிடலாம். அவ்வளோதாங்க. 10 நிமிஷத்தில் அருமையான சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஸ்நாக் டைமுக்கும் டின்னருக்கும் செய்யலாம். ஒரு குவிக் அண்ட் ஈஸி ரெசிபி. இது ஒரு சிம்பிளான அவல் உப்புமா தாங்க. பட் தக்காளி அந்த பட்டாணி எல்லாம் சேர்த்து இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்தி டிஃபன் ரெசிபிங்க. நம்ம டக்குன்னு குவிக்காகவும் பண்ணிடலாம், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.